எபிசோடு 10. மறுபடியும் ஒரு சதி. விஜய் கரண் உயிருடன் இருக்கிறான். அவன் எங்கே? யாரோ அவனை பாதுகாத்து இருக்கிறார்கள். இந்த வழக்கு முடிந்துவிட்டது என்று நான் நினைத்தேன். ஆனால் உண்மையில் முரளியுடன் இருந்த ஆசிஸ் கமிஷனர் அசோக்குமாரை வீழ்த்தியது நினைத்து நிம்மதியாக இருந்தான். ஆனால் ஒரு தகவல் வந்தது. சார், முக்கியமான தகவல். விஜய் கரண் இன்னும் உயிரோடும் இருக்கிறான். ஆசிஸ் அதிர்ந்தான். அவன் எப்படி தப்பிச்சான்? முரளியுடனே அந்த தகவலை ஆய்வு செய்தான். சார், அவன் கடைசியாக பார்த்த இடம் ஹைதராபாத். அங்கேயும் ஒரு 3வது கண் குழு இருக்கிறது. விஜய் கரண் அவங்கெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். ஆசிஸ் உடனே ஹைதராபாத் புறப்பட்டான். அவன் சென்றதும் ஒரு பெரிய துப்பாக்கிச் சூடு நடந்தது. ஆசிஸ், அடிக்கடி எச்சரிக்கையாக இரு. விஜய் கரண் பைக்கில் தப்பிக்கிறான். நீங்கள் விஜய் கரனை பிடிக்கணும். நம்ம பிளானை மாற்றணும். முரளி அவன் கைபேசியில் புதிய தகவல் கொடுத்தான். ஃபைல் நேம் ஆபரேஷன் தேர்ட் ஹை. ஃபைனல் டார்கெட். இந்த கோப்பில் இருந்த முக்கிய தகவல், விஜய் கரண் யாரோ பெரிய தலைவரிடம் நேரடியாக வேலை செய்கிறான். அவன் இன்னும் பெரிய திட்டத்தை செயல்படுத்த போகிறான். அவன் வாழும் வரை 3வது கண் அமைப்பு முறியடிக்க முடியாது. ஆசிஸ் இப்போது ஒரு பயங்கரமான விஷயத்தை கண்டுபிடித்தான். விஜய் கரனை மட்டும் பிடித்தால் எல்லாம் முடியாது. அவன் பின்னால் யாரோ இருக்கிறான். யாரோ இன்னும் ஒரு பெரிய தலைவன். ஆசிஸ் இந்த தகவலை உடனே தேர்வு செய்தான். விஜய் கரனின் முதலாளி யார்? அவன் அருகில் இருந்த ஒரு புகைப்படத்தை பார்த்தான். இவன் யார்? அந்த புகைப்படத்தில் அரசியல்வாதி ரகுநந்தன் ராவ், மத்திய அரசியல் ஒரு முக்கிய அதிகாரி. அவன் 3வது கண் அமைப்பின் உண்மையான தலைவன். என்ன, இதை யாரும் சொல்லலையே என்று நினைத்தான். முரளி கண்களை சிமிட்டினான். சார், இது எல்லாம் ஒரு பெரிய சதி. நாம இன்னும் கடைசி திட்டத்தை அடையல. ஆசிஸ் உடனே விஜய் கரனை தேடி ஓடினான். அவன் ஏற்கனவே ஒரு பெரிய தொழிற்சாலைக்குள் புகுந்து விட்டான். அங்கு காத்திருந்தது. விஜய் கரனை அழிக்க தயாராகுங்கள். ஒரு பெரிய படை, 100கணக்கான ஆயுதக்காரிகள். அவன் போர் செய்ய தயார். திருப்புமுனை ஆரம்பம். ஆசிஸ் காவல்துறையினரை அழைத்தான். இதுவரை நடந்தது எல்லாம் கோலாகலமான சதி. விஜய் கரனை பிடிக்க முடியும். ஆனால் விஜய் கரண் சுயநினைவை இழந்தவனாக இருக்கவில்லை. அவன் மெதுவாக ஒரு பக்கம் நடந்தான். அவன் ஒரு டைமரை வைத்திருந்தான். இது ஒரு குண்டு வெடிப்பு. எல்லாரும் அழிவார்கள். முரளி பயந்து விட்டான். சார், அவன் வைக்கோலுக்குள் குண்டு எங்கேயோ வைத்திருக்கிறான். ஆசிஸ் இப்போது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய தருணம். விஜய் கரனை நிறுத்திடணும் அல்லது குண்டை தேடி வெடிக்காமல் செய்யணும். முரளி உடனே ஒரு முடிவு சொன்னான். சார், நீ விஜய் கரனை கவனியுங்கள், நான் குண்டை தேடுகிறேன் என்றான். ஆசிஸ் உடனே விஜய் கரனை சந்தித்தான். இது உன்னோட கடைசி வாய்ப்பு. விஜயகரன் சரணடைய தயாராக இரு என்றான். விஜயகரன் சிரித்தான். நீ எதை நினைக்கிறாயோ அதுவும் ஒரு பொய். உண்மையான தலைவன் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை என்றான். நீ இன்னும் பெரிய ஆட்டத்திற்கு தயாராகிவிடு. அவன் ஓடியபடியே ஒரு சூட்டரை முட்டினான். அவன் தப்பிக்கிறான். முரளியின் குரல். சார், குண்டு மின் இணைப்பை வெட்டிட்டேன். எல்லாம் சரியானது. ஆனால் விஜய் கரண் தப்பிக்கிறான். விஜய் கரண் தலைமறைவாகிறான். ஆசிஸ் இதை எப்படி சமாளிக்கப் போகிறான்? 3வது கண் அமைப்பின் உண்மையான தலைவனை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. விஜய் கரனின் கடைசி வார்த்தைகள். இன்னும் ஒரு பெரிய சதி வரப்போகிறது. ஆசிஸ் அதிர்ச்சி அடைந்தான். அடுத்த எபிசோட் 11. 3வது கண் உண்மையான இருண்ட வில்லன் யார்? ஆசிஸ் இன்னும் எத்தனை சதிகளை எதிர்கொள்ள போகிறான்? விஜயகரனின் உண்மையான பார்ட்னர் யார்? தொடரும். எபிசோடு 11. மறைக்கப்பட்ட முகம்.
ஆசிஸ் மற்றும் முரளி காவல்துறையுடன் விஜயகரனை தேடினார்கள். ஆனால் அவன் முற்றிலும் காணாமல் போய்விட்டான். அவனை எந்த கேமராவிலும் காண முடியவில்லை. அவன் யாரோ பெரிய மனிதனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். முரளி அதிர்ச்சி அடைந்தான். சார், விஜயகரனுக்கு உதவுவது யார்? அவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் மறைந்துவிட முடிந்தது? ஆசிஸ் மௌனமாக இருந்தான். அவன் விரைவாக ஒரு கோப்பை திறந்தான். ஃபைல் நேம் ஆபரேஷன் தேர்ட் ஐ, மாஸ்டர் மைண்ட் டீடைல்ஸ். இந்த கோப்பில் இருந்த தகவல், இந்த மூன்றாவது கண் அமைப்பின் உண்மையான தலைவன் இன்னும் வெளியே வரவில்லை. விஜயகரன் ஒரு பொய்யான முகம், அவன் ஒரு முத்திரை மட்டுமே. உண்மையான தலைவன் அரசியலில் இருக்கிறான். நாம் இன்னும் பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். ஆசிஸ் உடனே மத்திய அரசின் பெரிய தலைவர்களை ஆராய்ந்தான். இந்த சதியில் மிகப்பெரிய தலைவன் இருக்கிறான். முரளி அவன் கணினியில் ஒரு முக்கியமான தகவலை திரட்டினான். சார், இது நம்ம முதலில் பார்த்த ரகுநந்தன் ராவ், மத்திய அரசியல்வாதி. அவன் மட்டும் இல்லை, இன்னும் பெரிய நபர்கள் இதுக்குள் இருக்காங்க என்றான். ஆசிஸ் உடனே ரகுநந்தன் ராவை நேரில் சந்திக்க முடிவு செய்தான். அவன் நேரடியாக மத்திய அமைச்சர் அலுவலகத்திற்கு சென்றான். நான் உன்னிடம் பேச வேண்டும் ரகுநந்தன் ராவ் என்றான். அமைச்சர் மெதுவாக திரும்பினார். நீ ஆசிஸ் அல்லவா? காவல்துறையில் சிறிய வினாக்கள் எழுப்பும் அதிகாரி. அவன் மெதுவாக நகைச்சுவையாக சிரித்தான். நீ என்னை சந்திக்க வந்ததற்கு என்ன காரணம் என்றான். நீ மூன்றாவது கண் அமைப்பின் தலைவனா? அவன் கண்களை சிமிட்டினான். நீ என்ன சொல்லுற? நான் ஒரு அரசியல்வாதி, எதுவும் தெரியாது. ஆனால் ஆசிஸ் அவன் மேசை மீது ஒரு புகைப்படத்தை வைத்தான். அந்த புகைப்படத்தில் ரகுநந்தன் ராவ் விஜயகரனுடன் அசோக் குமாரை நேரில் சந்திக்கும் புகைப்படம். மூன்றாவது கண் அமைப்பின் தலைமை ஆலோசனை கூட்டம். இப்போது நீ என்ன சொல்ல போகிறாய்? ரகுநந்தன் ராவ் மௌனமாய் கேட்டான். இது உனக்கு எப்படி கிடைத்தது? ஆசிஸ் அவன் கைபேசியை அழைத்தான். அரசு அதிகாரிகளுக்கு தகவல் கொடு. இந்த மனிதன் மூன்றாவது கண் அமைப்பின் உண்மையான தலைவன். ஆனால் அந்த நேரத்தில் தடார் துப்பாக்கிச் சூடு. ரகுநந்தன் ராவ் உடனடியாக ஓடி மறைந்தான். அவனை விட்டுவிடக்கூடாது, அவனை பிடிக்க வேண்டும். முரளி உடனே துரத்தினான். சார், அவன் புறப்பட்டு ஓடுகிறான். இதை எப்படி சமாளிக்கலாம்? விஜயகரன் ரகுநந்தனுக்கு ஒரு முக்கியமான கருவி. நீ விஜயகரனை பிடித்தால்தான் அவன் முழுமையாக சிக்குவான். ஆசிஸ் இதை உணர்ந்தான். நாம் முதலில் விஜயகரனை பிடிக்க வேண்டும். அவன் மீண்டும் தனது தேடலை தொடங்கினான். ஆசிஸ் புதிய ஆதாரங்களை திரட்டினான். விஜயகரன் எங்கே இருக்கும்? அவன் ஒரு பழைய தகவலை மீண்டும் பார்வையிட்டான். விஜயகரனின் கடைசி தொடர்பு ரகுநந்தனின் ஆட்கள். அவன் அடுத்ததாக விசாரிக்க தகவல். ரகுநந்தன் ராவ் ஒரு பழைய மாளிகையில் இருக்கிறான். அங்கே அவன் சில முக்கியமான ஆவணங்களை பாதுகாக்கிறான். விஜயகரன் அங்கேயே இருக்கலாம். நாம் அங்கே சென்று அவர்களை பிடிக்க வேண்டும். ஆசிஸ் மற்றும் முரளி புறப்பட்டார்கள். அவர்கள் சென்றதும் பூம், மாளிகையில் ஒரு பெரிய வெடிப்பு. ஆசிஸ், இதோ பாருங்கள், எவனோ குண்டு வைத்திருக்கிறான். ஆசிஸ் மௌனமாக நின்றான். நாம் உண்மையை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இன்னும் பல இருண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். நாம் இறுதி கட்டத்தை அடைய வேண்டும். அடுத்த எபிசோட், ரகுநந்தன் ராவின் கடைசி திட்டம் என்ன? விஜயகரன் இன்னும் உயிருடன் இருக்கிறானா? மூன்றாவது கண் அமைப்பின் உண்மையான முடிவு வருமா? எபிசோட் 12 பார்க்கலாம். கதை தொடரும். எபிசோட் 12, இறுதி சதி. பூம், மாளிகையில் நடந்த வெடிப்பு ஆசிஸ் மற்றும் முரளியை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆசிஸ் மெதுவாக பாய்ந்து சென்று பார்த்தான். இங்குள்ள ஆதாரங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதற்காகத்தான் இதை செய்திருக்கிறார்கள்.
முரளி உயிரிழந்தவர்கள் யார்? முரளி உடனே அதிகாரிகளுடன் பேசினான். சார், இந்த வெடிப்பில் 3 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் விஜயகரன் மற்றும் ரகுநந்தன் ராவ் எந்த காயமும் இல்லை. அவர்கள் தப்பிவிட்டார்கள். ஆசிஸ் பக்கத்து அறையில் இருந்த சுவரில் பதிந்திருந்த எழுத்துக்களை பார்த்தான். த ஃபைனல் மூவ் பிகைன்ஸ். இறுதி நகர்வு இப்போது தொடங்குகிறது. அவங்க இன்னும் ஒரு பெரிய திட்டத்திற்காக வேலை செய்கிறார்கள். ஆசிஸ் உடனே தேசிய பாதுகாப்பு குழுவை அழைத்தான். இந்த வழக்கில் இன்னும் பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள். எனக்கு முழு ஆதரவு தேவை. முரளியின் தகவல். ரகுநந்தன் ராவ் மற்றும் விஜயகரன் இந்தியாவில் முக்கியமான இடங்களில் இரண்டெழுத்துக்களை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளார்கள். அவர்கள் அரசாங்கத்தின் முக்கிய பாத்திரங்களை அழிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் டார்கெட் மத்திய பாதுகாப்பு ஆவண காப்பகம். நம்ம உடனே அவர்களை தடுக்க வேண்டும். முரளி, அந்த இடத்துக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது? அங்கே பாதுகாப்பு அதிகம். ஆனால் அவர்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள். ஆசிஸ் உடனே அங்கு புறப்பட்டான். அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அவர்கள் பாதுகாப்பு கோப்புகளை அளிக்கிறார்கள். இந்த கோப்புகள் இல்லாமல் அரசாங்கத்தின் முக்கியமான ஆதாரங்கள் அழியலாம். தடாட். அங்கு ஆயுதத்துடன் வீரர்கள் காத்திருந்தனர். விஜயகரன் முழு ஆயுதத்துடன் இறுதி போருக்கு தயாராக இருந்தான். ஆசிஸ், நீ வந்து விட்டாய். ஆனால் நீ என் கடைசி நகர்வை தவிர்க்க முடியாது. அவன் ஒரு ரிமோட்டை எடுத்தான். இதை அழுத்தினால் மத்திய பாதுகாப்பு கோப்புகள் அனைத்தும் அழிந்துவிடும். நீ அதை செய்யக்கூடாது விஜயகரன். நீ என்ன நினைக்கிறாயோ அது நடக்காது. முரளி பின்னால் இருந்து விஜயகரனின் கணக்கை முறியடிக்க முயன்றான். துப்பாக்கி சூடு. விஜயகரனை முரளியை தாக்க முயன்றான். ஆசிஸ், இன்னும் சில நொடிகள்தான். ஆசிஸ் ஒரு நொடி யோசிக்காமல் செயல்பட்டான். அவன் விஜயகரனின் கைகளை பிடித்து அழுத்த முயன்றான். அவன் தரையில் விழுந்தான். போங். ஆசிஸ் அவன் மீது துப்பாக்கியை செலுத்தினான். விஜயகரன் தரையில் விழுந்தான். அவன் ரிமோட்டை விட்டு விட்டான். நாம் வெற்றி பெற்று விட்டோம். ரகுநந்தன் ராவை அதிகாரிகள் கைது செய்தனர். அவன் அரசியலில் இருண்ட முகம் இப்போது அவன் முகமூடி கிழிக்கப்பட்டுவிட்டது. ஆசிஸ் இப்போது ஒரு கேள்வியுடன் நிற்கிறான். இது எல்லாம் முடிந்து விட்டதா? இன்னும் 3வது கண் அமைப்பின் நிஜமான உருவம் இருக்கிறதா? முரளி மெதுவாக பேசினான். நாம் விஜயகரனையும் ரகுநந்தன் ராவையும் பிடித்து விட்டோம். ஆனால் அவர்களுக்கு மேலே இன்னும் யாரோ இருக்கிறார்கள். ஆசிஸ் அதிர்ந்தான். இது முடிவல்ல, ஒரு புதிய தொடக்கம். அடுத்த எபிசோடில் 3வது கண் அமைப்பின் நிஜம் முழுமையாக வெளிப்படும். ஆசிஸ் இன்னும் பெரிய ஆபத்தை எதிர்கொள்ளப் போகிறான். கட்டமாக எதிர்பார்க்கும் திருப்பங்கள் தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.